இவ்வளவு பேசுறாருல சனோஜ், இவரு அப்பழு கட்டவர் நினைக்கிறீங்களா? நான் ஒரு குறை சொல்றேன், குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் அதுக்கு யூகத்தை அடுக்கணும். போன வருஷம் சுட சுட ஒரு அரெஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு 28 வயசு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. போன வருஷம் அந்த வீடியோ நம்மளே ஃபுல்லா போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு பெரிய லென்த்தி வீடியோ தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டீட்டெயிலை பத்தி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களே. அதுல இந்த பொண்ணு முன் வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டுல என்னென்ன தெரியுமா? ஒன்னொன்னு கிரேவ் கன்சர்ன், கிரேவ் அலிகேஷன் ஒன்றுமே. அவ்வளோ பேர் குற்றச்சாட்டை முன் வச்சு அரெஸ்ட் வரைக்கும் போச்சு இந்த நபர் சார்ந்து. ஆனா அப்பேற்பட்டவர் ஜெய் ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இவர் அப்பழு கட்டவர்னு மக்களை தயவு செஞ்சு நம்பி தொலைச்சிடாதீங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ கோர்ட்டோ இருக்கு. அவங்க முடிவு பண்ணிட்டோம் இவர் இன்னசென்ட்டா இல்ல இந்த பொண்ணு போய் தான் சொல்லுதா என்ன மட்டும் அவங்க முடிவு பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட வேணாம். உணர்ச்சி வசப்படாதீங்க. முக்கியமா இந்த சனோஜ் மிஸ்ரா பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு பெரிய ஃபில்ம் மேக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா பெரிய ஃபில்ம் மேக்கர் உண்மையில கேட்டீங்கன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேரை வெளியே தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கும். ஓகே ரைட்டு. மோனாலிசாவை சினிமா நடிக்கிறன்னு சொல்லிட்டு கூட்டம் வந்தது இந்த மனுஷன் தான்ல. இவரு த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த படத்தோட லீட் ரோல் வேற யாரும் இல்ல, மோனாலிசா தான். ஆக்சுவலா அந்த பொண்ணு நம்பி தான் இவர் கூட வந்தாங்க. இப்ப ஏன் வந்தோன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க.